ஹேடா மீ சம்பப்பூ இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குடா, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சேனல் வந்துட்டு 3 month பேண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் ஸ்டிக்டன் கொடுத்துட்டாங்க யூடியூப் சேனல்ல இருந்து. நான் அதை பெருசா நான் விமர்சிக்க விரும்பல. ஓகேவா? என் மேல தப்பு இருந்ததுனால தான் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அவங்க வந்துட்டு சரியா செக் பண்ணல. நான் அகைன் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன், எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே 2 ரெஸ்ட்ரிக்ஷன் வாங்கிட்டேன் நான். அதனால அதை நான் ரிப்போர்ட் பண்ண வந்துட்டு அப்போ எனக்கு தெரியல சுத்தமா, அப்போ விட்டுட்டேன். ஆனா இப்போ விட மாட்டேன். அதனால உட்காந்துட்டு வந்து ஏற்கனவே நான் போன இதுக்கே வந்துட்டு நிறைய ரெடி பண்ணி நிறைய வீடியோஸை நான் காப்பாத்தி வச்சிருக்கேன். ஓகே, ஆனா இந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன், ஒரு வீடியோவை. ஓகேவா? அது நான் டெலிட்டே பண்ணிட்டேன். ஆனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. இப்போ வந்துட்டு அவங்க வந்து எடுத்துட்டாங்க. 3 month நான் வந்துட்டு வீடியோ போட முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு காலில இருந்து ஒரு மாதிரி அழுக்கையா வந்தது, ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தேன். பாக்குற எல்லாத்தையுமே கத்துனா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கத்துனா, அந்த அளவுக்கு கோவம் வந்தது. ஒரு மாதிரி ஆங்கர் இஷ்யூ கிளப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. 3 month வீடியோ போட முடியாது அப்படின்னு யோசிச்சேன். பட் அப்புறம் ஒரு எண்ணம், இது இல்லைன்னா போச்சு, இந்த சேனல் வந்துட்டு இருக்கட்டும், ஒரு 3 month தானே, அதுவரை நான் அந்த சேனல் ஒன்று, செகண்ட் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்க சொன்னேன் இல்லையா, அந்த சேனல் இருக்குடா. அந்த சேனலோட லிங்க் நான் எப்பவோ நம்ம சேனல் அப்லோட் பேஜ்ல நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயும் வருது. அண்ட் நான் அப்படி இந்த சேனல்ல என்னால வீடியோஸ் போட முடியலன்னா நான் நிறுத்திட்டேன்னா, ஓகேவா? என்னடா வீடியோஸ் ஒரு 4-5 நாளாவே காணுமே என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா, ஓகேவா, நான் அந்த சேனல் இந்த மாதிரி ரிக்ஷன் வந்தாதான் நான் எதுவும் சொல்லாம நிறுத்த முடியும். அப்படி இல்லைன்னா நான் முன்னாடியே கம்யூனிட்டி கைட்லைன்ல சொல்லிடுவேன். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, எக்ஸாம் இருக்கு, நான் வீடியோஸ் அப்புறம் போடுறேன் அப்படின்ற மாதிரி நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். பட் இன்ஃபார்ம் பண்ணாம நான் ஒரு 4-5 நாளைக்கு மேல வீடியோஸ் போடலைன்னா நான் அந்த சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேவா? அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நான் வந்துட்டு வேணும்னா நீ போயிட்டு அதுல நான் வந்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலடா. ஓகேவா? நான் வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லல. சில பேர் இருக்கீங்களா, அக்கா உன் வாய்ஸை கேட்காமே இருக்க முடியாது, எங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரி என்ன மாதிரி கோவம் ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேபிஸ். ஓகே, அந்த பேபிஸ்க்குலாம் ஒரு மாதிரி கோமாவுதுல, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தாண்டா இது. ஓகேவா? உங்களுக்கு அப்படி நான் வீடியோஸ் இதுல போட முடியலன்னா நான் அந்த சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். நீங்க வந்துட்டு ஓகே அக்கா போடல அப்படின்னு யோசிச்சுட்டு அப்பவாச்சும் என் சேனல்ல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் 1 month ஆச்சு அதுல வீடியோ போட்டு, நான் இனிமேட்டு காலையில போடுவேன். ஓகேவா? அப்படி நான் இதுல போடலைன்னா கன்ஃபார்ம் நான் அதுல போட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். தென் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்துட்டு நான் அதில் கொடுத்துருப்பேன். அதுலயே நான் அப்டேட் வந்துட்டு நான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்ம் அதில் அப்டேட் பண்ணிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு சொல்லிடுவேன். ஓகேவா? தென் அதாண்டா இப்ப முக்கியமான விஷயம். முடிஞ்சா அப்படி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நான் வந்துட்டு வீடியோஸ் போட முடியலன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஐடியில இருந்து நான் வந்துட்டு இதுல வந்துட்டு கமெண்ட்லயே நான் பின் பண்றேன் லிங்கையும். அப்படி ஏன்னா ஆயிடுச்சுன்னா கமெண்ட்ல வந்துட்டு நான் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு லிங்க்கும் தந்துடுறேன். நீங்க வந்துட்டு அப்படி இந்த சேனல் வரலன்னா வீடியோ பயப்படாதீங்க. கொஞ்சம் இந்த திட்டத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் செக் பண்ணுங்க, அடுத்த சேனல்ல இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லடா. சேனலோட பேஜ் லிங்க் எல்லாம் நான் வந்துட்டு ஏற்கனவே நம்ம இந்த சேனல்ல நான் பின் பண்ணியிருக்கேன். அந்த சேனல்லையும் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்லாம் இருக்காங்க. பட் நான் வீடியோஸ்லாம் போடாம இருக்கேன். ஓகேவா? சரி, இதை தாண்டா சொல்ல வந்தேன். ஓகே, அப்படி நான் வீடியோ இதுல போட முடியலன்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சுன்னா நான் இதுல போட முடியாது, எந்த இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க பேன் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 3 monthக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா என்னால இதுல வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் கூட இதுல பண்ண முடியாது. உங்களை மாதிரி நான் வந்துட்டு கமெண்ட்ல பின் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சேனல்ல இருந்து பின் பண்ணலாம். ஆனா வந்துட்டு வீடியோஸாவோ இல்ல இந்த கம்யூனிட்டிக்கு இல்ல அப்படி சொல்றது இந்த கம்யூனிட்டியில போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது. எனக்கு என்ன ப்ராப்ளம் இல்லை என்னால் வீடியோ போட முடியலன்னா நான் கம்யூனிட்டியில போட்டுருவேன். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கடா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, எக்ஸாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்படி இல்லைனா தான் அந்த சேனல்ல நான் வீடியோ போட்டிருப்பேன். ஓகே, நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் நிறைய பேசிட்டேன். ஓகேவா? சரி, ஆல் தி பெஸ்ட், லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துக்குங்க, பாய்.